ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அதிர்ச்சி தோல்வி. ஆம் ஆத்மிக்கு ஆறுதல் அளித்த அதிஷியின் வெற்றி. டெல்லி தேர்தலில் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு. தொடர்ந்து 3வது ஆண்டாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அவலம். டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடி மகிழ்ந்த கட்சி தொண்டர்கள். சென்னையிலும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உற்சாக கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி. நோட்டாவுக்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவு. திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றச்சாட்டு. ஜூனியர் மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கொக்கோ போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்ட தமிழக வீரர் வீராங்கனை இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கப்பரிசு அறிவித்தது தமிழக அரசு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றதை கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தொடக்கம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்றார். முடிவில் அவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 2வது இடத்தை பிடித்தார். நோட்டாவுக்கு 3வது இடம் கிடைத்தது. இடைத்தேர்தல் வெற்றியை திமுகவின் தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த முதலமைச்சர் அதிஷி இறுதிச் சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கை பிறகு 989 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். டெல்லி சட்டசபைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. கல்காஜி தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளராக போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி தொடக்கத்தில் பின்னடைவை சந்தித்தார். அதன் பிறகு முன்னிலை பெற்ற அவர் பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதுரியை 989 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவியது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டதில் புது டெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்துள்ளார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். இதேபோல் ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மணீஷ் சிசோடியா பாஜக சார்பில் போட்டியிட்ட கர்தார் சிங் தன்வாரிடம் 675 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்த நிலையில் ஆவணங்களை பாதுகாக்கும் வகையில் டெல்லி தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக சீல் வைக்கப்பட்டது. டெல்லி துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க தலைமைச் செயலகம் பூட்டப்பட்டு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. யாரும் உள்ளே நுழைய முடியாத வகையில் அங்கு தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் இருந்து ஆவணங்கள், ஹார்டு டிஸ்க்கள், மின்னணு கோப்புகள் போன்றவற்றை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகத்துறையின் அனுமதியின்றி யாரும் தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் பொது நிர்வாகத்துறை இந்த திடீர் உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இம்முறை ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. கடந்த முறை நடந்தது போல் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது. டெல்லி தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அவல நிலைக்கு ஆளாகியிருக்கிறது. இது அக்கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்திருக்கும் வெற்றி பிரதமர் மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள டெல்லி மாநில பாஜகவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மக்களிடத்தில் பொய்யுரைகளை கட்டவிழ்த்து 10 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருந்து வந்த கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ள எல் முருகன், பாஜகவின் இந்த வெற்றி பிரதமர் மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று பதிவிட்டுள்ளார். கிரிக்கெட் மற்றும் கொக்கோ உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஊக்கத்தொகை அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மலேசியாவில் நடைபெற்ற ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை இந்திய அணி வெல்வதற்கு காரணமாக இருந்த தமிழக வீராங்கனை கு. கமலினிக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் டெல்லியில் நடைபெற்ற முதல் கொக்கோ உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற பங்காற்றிய தமிழக வீரர் சுப்பிரமணிக்கு ஊக்கத்தொகையாக 25 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் வன்கொடுமையால் கிருஷ்ணகிரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், உயர்கல்வி முடிக்கும் வரை அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்று மாணவிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து பேசும் திமுக அரசு, இதுபோன்ற சூழல் நடைபெறாமல் இருக்க மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் KP முனுசாமி குற்றம் சாட்டினார். தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 10ஆம் தேதி முருகனை கண்டெடுத்த நிகழ்வை கொண்டாடும் ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் எந்த இடையூறுமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் கடலில் நீராடி முடித்ததும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற சமுதாய மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்புக்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ள இக்கோயிலில் 10 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தினர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் நடந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய பாசனத்திற்காக BAP வாய்க்காலை சுத்தப்படுத்தாமல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வீணாகியது. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் மூலமாக பயனடைந்து வருகின்றன. விவசாய பாசனத்திற்கு இந்த PAP வாய்க்கால் மூலமாக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கடைமடை பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் சுத்தப்படுத்தப்படாமல் குப்பைகள் குவிந்து காணப்பட்ட நிலையில் குப்பைகளை அகற்றாமல் அப்படியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் வாய்க்கால் முழுவதும் அடைத்து தண்ணீர் வீணாக வெளியேறி சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகிய நிலையில் சாலையில் வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அவதிக்கு ஆளாகினர். உடனடியாக குப்பைகளை அகற்றி மேற்கொண்டு தண்ணீர் வீணாகாமல் அதனை பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சினை எதிரொலியாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கடையநல்லூருக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி மற்றும் பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க ராமநாதபுரம் MP நவாஸ்கனி வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி மற்றும் பாஜகவினரை திரும்பிப்போ என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் நவாஸ்கனி வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கையாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி மற்றும் பாஜக பிரமுகர்களை கைது செய்தனர்.
திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா விவகாரத்தை முன்வைத்து பாஜகவினர் இந்த போராட்டத்தை நடத்தியது கடையநல்லூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.